அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் அனைவரும் புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்தை அடைந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ், இன்னும் சில தினங்களில் நாம் அனைவரும் குர்பானி கொடுக்க இருக்கிறோம். இந்த நேரத்துல குர்பானி கொடுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த நெறிமுறைகளை இந்த வீடியோவில் பார்ப்போம். வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தை படைத்து தொழும் அல்லாஹ்விற்கே புகழனைத்தும். மதிப்பிற்குரிய பெரியோர்களே, அருமைச் சகோதரர்களே, தாய்மார்களே, நம்முடைய குர்பானி கடமை நெருங்கிவிட்டது அல்லவா? இந்த குர்பானி என்பது ஏதோ ஒரு கடமைக்காக ஆட்டையோ மாட்டையோ அறுத்து பலியிடும் சடங்கு அல்ல. இது நம் தந்தை இப்ராஹீம் அவர்களின் தியாக வரலாறு, நம் ஈமானின் சோதனை. அல்லாஹ் திருக்குரானில் மிக தெளிவாக கூறுகிறான், அவற்றின் இறைச்சிகளோ அவற்றின் இரத்தங்களோ அல்லாஹ்வை அடைவதில்லை, ஆனால் உங்களிடமுள்ள இறையச்சம் தக்வா தான் அவனை அடைகிறது. அப்படியென்றால் இந்த குர்பானியை நாம் எப்படி நிறைவேற்ற வேண்டும்? நம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன வழிமுறைகளை கற்றுத் தந்திருக்கிறார்கள்? வாருங்கள், தெளிவாக தெரிந்து கொள்வோம். குர்பானி கொடுப்பவர் செய்ய வேண்டிய நற்செயல்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுக்கும் நம்மீது சில முக்கிய பொறுப்புகளை கடமையாக்கியுள்ளார்கள். அவை முடிகளை, நகங்களை வெட்டாமல் இருப்பது. துல்ஹஜ் மாதத்தின் பிறை கண்டது முதல் குர்பானி கொடுத்து முடிக்கும் வரை குர்பானி கொடுக்கும் நபர் தன் தலைமுடி, தாடி, நகங்கள் மற்றும் உடலில் உள்ள தேவையற்ற முடிகளை வெட்டக்கூடாது. இது நபி வழி, சுன்னத் ஆகும். தூய்மையான எண்ணம், நீயத் வைத்துக் கொள்ளுங்கள். குர்பானி கொடுப்பது பெருமைக்காகவோ மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காகவோ இருக்கக்கூடாது. இறைவனின் திருப்தி மட்டுமே நோக்கமாக இருக்க வேண்டும். தகுதியான மிருகத்தை தேர்ந்தெடுப்பது. நாம் கொடுக்கும் மிருகம் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். மெலிந்த, நோய்வாய்ப்பட்ட மிருகங்களை தவிர்க்க வேண்டும். அறுக்கும் நபரை தேர்ந்தெடுப்பது. குர்பானி பிராணியை நாமே அறுப்பது சொன்னதாகும். முடியாத பட்சத்தில் நல்ல ஒழுக்கமுள்ள தொழுகையாளியான ஒரு முஸ்லிமை விட்டு அறுக்கச் செய்ய வேண்டும். இறைச்சியை பங்கீடு செய்தல். குர்பானி இறைச்சியை 3 பங்காக பிரிப்பது சிறந்தது. ஒரு பங்கு ஏழை எளியவர்களுக்கும், ஒரு பங்கு மற்றும் நண்பர்களுக்கும், ஒரு பங்கு நம் சொந்த குடும்பத்திற்கும் ஆகும். குர்பானி கொடுப்பவர் செய்யக்கூடாத தவறுகள். அன்பானவர்களே, நாம் செய்யும் சில தவறுகள் நம்முடைய நன்மைகளை தடுத்துவிடலாம். எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இதோ. ஊனமுற்ற மிருகங்களை அறுக்கக்கூடாது. குருடான, நொண்டி நடக்கும், காது அறுபட்ட அல்லது கொம்பு உடைந்த, மிக மெலிந்த பலவீனமான மிருகங்களை குர்பானி கொடுக்கக்கூடாது. அல்லாஹ்விற்கு மிக சிறந்ததையே நாம் சமர்ப்பிக்க வேண்டும் அல்லவா? மிருகங்களை வதைக்கக்கூடாது. ஒரு மிருகத்தின் முன்னால் வைத்து மற்றொன்றை அறுக்கக்கூடாது. கத்தியை மிருகத்தின் கண் முன்னால் கூர்மையாக்கக்கூடாது. மிருகத்திற்கு தேவையற்ற வலியை தரக்கூடாது. அறுத்தவருக்கு கூலியாக இறைச்சியை கொடுக்கக்கூடாது. பிராணியை அறுத்தவருக்கோ அல்லது தோல் உரித்தவருக்கோ அதற்கான கூலியாக சம்பளமாக குர்பானி இறைச்சியையோ அல்லது தோலையோ கொடுப்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. கூலியை தனியாக பணமாக கொடுத்துவிட வேண்டும். தோலை வீணடிக்கக்கூடாது. குர்பானி பிராணியின் தோலை விற்றால் அந்த பணத்தை ஏழைகளுக்கு தர்மம் செய்துவிட வேண்டும். அதை நம் சொந்த தேவைக்கு பயன்படுத்தக்கூடாது. பெருமை அடிக்கக்கூடாது. நான் இவ்வளவு பெரிய மாடு வாங்கினேன், இத்தனை லட்சத்திற்கு ஆடு வாங்கினேன் என்று பிறரிடம் பெருமை பேசுவதை தவிர்க்க வேண்டும். இது நம் நன்மைகளை அழித்துவிடும். எனவே அருமை சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். குர்பானி என்பது வெறும் இறைச்சி சாப்பிடும் திருவிழா அல்ல. அது ஓர் உன்னதமான இபாதத். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த இந்த வழிமுறைகளை பேணி நம்முடைய குர்பானியை அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட்ட குர்பானியாக மாற்றுவோம். பிறை கண்டது முதல் நகம், முடி வெட்டுவதை தவிர்ப்போம். தூய்மையான எண்ணத்தோடு தர்மங்களைச் செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய குர்பானிகளையும் நல்ல அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ். இந்த வருடம் குர்பானி கொடுக்க முடியாத சகோதர சகோதரிகளுக்கு அடுத்த வருடம் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நீங்களும் துவா கேளுங்கள், அந்த நன்மையும் உங்களுக்கு சேரும்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.